அக்கா 100 gift பாக்ஸ் வேணும். செக் ரெடியா இருக்கு. 100 gift பாக்ஸா? நான் போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வந்துறேன்மா. இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்கே, கொடுக்காதீங்க. பா பல்க் ஆர்டர் அதை போய் கெடுக்க பாக்குற? நான் சொல்லதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஆமா இல்ல, நீ சொல்றது உண்மைதான். ஒருவேளை செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா யார போய் கேக்குறது? மா gift பாக்ஸ் ஸ்டாக் இல்லடா. சரிக்கா. A few moments later. மா, நம்ம கடையில் 100 gift பாக்ஸ் வாங்க வந்தாங்களே, அவங்க ஏன் பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு போறாங்க? அந்த மூஞ்ச பார்த்தா 100 gift பாக்ஸ் வாங்குற மாதிரி தெரியல. போதா வரைக்கும் செக் வரத்தான்னு சொன்னாங்க, அதான் இல்லன்னு சொல்லிட்டேன். அவங்க ரெகுலர் கஸ்டமர், அப்பாவுக்கு கூட அவங்களுக்கு தெரியும். நீங்க எப்பயுமே கடைக்கு 11 மணிக்கு தான் வருவீங்க, ஆனா அவங்க 10 மணிக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களால ஒரு பல்க் ஆர்டர் போயிடுச்சு, அப்பா கேட்டா நீங்க தான் பதில் சொல்லிக்கிறீங்க. ரெகுலர் கஸ்டமரா? உன் பேச்சை கேட்டேன் பாரு. அக்கா மெட்டீரியல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்களா? என் தம்பி ஸ்கூல் கேட்டாண்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பான், சீக்கிரம் போகணும். இல்லம்மா, நீ மெட்டீரியல் போய் செக் பண்ணி கொடுத்துரு. நீ போனதுக்கு அப்புறம் குறைஞ்சா நான் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க சொல்லு. சின்ன பையன்க்கா, தொலைஞ்சிட்டானா என்ன பண்றது? ஆண்டி நீங்க போங்க, அம்மா ஏதாச்சும் ப்ளீஸ் பண்ணினா கால் பண்ணி சொல்லுவாங்க. சரி நீ போடா, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன்ப்பா உங்களை போக சொன்ன? இதே மெட்டீரியல் குறைஞ்சா வச்சுக்கோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப என்ன பண்றது? ஒருவேளை நான் அந்த ஸ்கூல் கேட்ல நின்னுனா நீங்க என்னமா பண்ணிருப்பீங்க? நானும் அதை நினைச்சுதான் அவங்க போன் சொல்லிட்டேன். அம்மா, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல பாருங்க. என்னன்னு போன் அடிச்சு கேளுங்க. அதுதான் ஆர்டர் பண்ணிருக்குல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வந்துடும். ரொம்ப பசிக்குமா, கால் தான் பண்ணி பாருங்கண்ணா. ஏற்கனவே ஆன்லைன்ல ஃபுட் டெலிவரி பண்றாங்கன்னா வண்டியில வேகமா தானே வருவாங்க. இல்ல நம்ம அடிக்கடி போன் பண்ணிட்டு இருந்தா வண்டியில ஒருக்குள்ள அட்டன் பண்ணுவாங்க தானே. கீழே வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்றது? A few moments later. சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. டோர்னமெண்ட் போனல, என்னாச்சு? ஓட்டுட்டமா. தோத்தா என்ன? தோக்க தான் கத்துக்க முடியும். ஆனா எனக்கு ஒரு தடவை தோக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. தோத்துட்டேன்னு புலம்புறல்ல, தோக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ண? பவித்ரா, உனக்கு ஏதாவது பெரிய ஆசை இருக்காமா? எனக்கா பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்குக்கா. அதுக்காக நீ ஏதாவது முயற்சி பண்றியா? இன்னும் 2 இடத்துல வேலை செய்யறேன், எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடுவேன். அவங்க சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? ஒரு விஷயம் வேணும்னா முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணவன் தோத்ததா சரித்திரமே இல்ல. சரிமா. அம்மா, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கால ஜோஷுவா, இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அவன் நல்ல புள்ளையாச்சே, நீ என்ன பண்ண? நான் கிறிஸ்மஸ் கேம் விளையாடலமா, நான் மட்டும் அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட் வச்சிருக்கேன். அவன் எனக்கு எதுவுமே வைக்கல. அவன் அப்படி பண்ணிதான் வச்சுக்கோ, அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். A few moments later. இந்தாங்கக்கா, ஜோஸ்பா கொடுக்க சொன்னா, இந்த லெட்டரிங் கொடுக்க சொன்னா, போயிட்டு வரேங்க்கா. ஹாய் கிருஷி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி, கேக்கு, அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை கிறிஸ்மஸ் கிஃப்டா வச்சிருக்கேன். சாரிடா, நேற்று கொடுக்க முடியல, அப்பாட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சாயங்காலம் வந்து உன்னை மீட் பண்றேன். அப்புறம் எனக்கு ஏன் கிறிஸ்மஸ் விஷஸ் ஒன்றும் சொல்லவே இல்லை? என் மேல கோவமா இருக்கியா? இப்ப புரியுதா? எதையுமே யோசிக்காம அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லு. சரிம்மா, நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.